மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கும். அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரி 6 மரம் இருக்க போகுது. அப்படிலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறவங்களே ஆல்ரெடி பெருசா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், பயங்கரம் நடக்கும் அப்படிலாம் வார்த்தைகளை விட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்ற ஆளா மாற தயாரா இல்ல. அப்ப எதுவுமே பண்ண மாட்டாங்க ப்ரோ. இல்ல சம்பவம் இருக்கு. எப்படி ப்ரோ சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில ஒரு கேரக்டர் பத்தியும் எப்படி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத போன சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். போன சீசன்ல போயிட்டு ஒரு சின்ன குழு மாதிரி கொடுப்பாங்க. அங்க இருக்கிற ஏதாவது ஒரு ரோட இப்ப கமருதீன் எக்ஸாம்பிளுக்கு வந்து கமருதீனை கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும். நீங்க அடிச்சிருக்கீங்களாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைரக்ட் மெசேஜ் இல்லாம இன்டைரக்டா சொல்ற மாதிரி போன தடவை வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருந்தாங்க. நான் போனோடனே சௌந்தர்யா எல்லாம் நீ சௌந்தர்யா கூட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டரா இருக்கட்டும். அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, உள்ள போனவங்க வெளியில தங்களை பத்தி எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்கிறத ஒரு மறைமுகமா அந்த டாஸ்க் மூலியமா சொல்ற மாதிரி வைப்பாங்க. இந்த வாட்டி அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஓகே, வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி இருந்தது அப்படி இந்த சண்டேல வருவாங்களா, இந்த சண்டே எபிசோட்ல அவங்க வந்து வைல்ட் கார்டு உள்ள என்ட்ரி தர்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தடவை அந்த மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரி தரல. ஓகே ப்ரோ, அப்ப எப்படி தந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு கிராண்ட் லான்ச் மாதிரி ஓப்பன் பண்ணி, அந்த ஒவ்வொரு கண்டஸ்டண்டாக வர சொல்லி அப்படி பண்ணுவாங்க. போன தடவை வைல்ட் கார்டெலாம் அப்படி தான் பண்ணாங்க. சண்டே எபிசோடில் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்து, இவங்க தான் உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி பேசி தாட்டி விட்டாங்க. இந்த வாட்டி அப்படி இல்லை. அதே மாதிரி சண்டே எபிசோட்லேயும் அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட தகவல் இருக்குது. அப்போ ஓகே ப்ரோ, இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பிடிக்கும் பிடிக்காதுங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட திங்கிங்கும் உங்களோட திங்கிங்கும் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, வைல்ட் கார்டு எப்படி என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்துடலாம். வைல்ட் கார்டு வந்து சண்டே எபிசோடு முடிஞ்சு சேதனை கிளம்புனதுக்கப்புறம் 24/7 லைவ் அப்டேட் ஆகுதுல்ல, அப்போ ஒவ்வொருத்தரும் கேஷுவலாக உள்ளே போகிற மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே ப்ரோ, யார் யார் போறாங்க அப்படின்னா நம்மளுடைய கணிப்பின்படி வந்த தகவலின்படி இவங்க ஒரு 75% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, யார் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஆக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நல்ல ஃபேமான ஆள் தான். உள்ள போனா சம்பவம் பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கையில அவரை தாட்டி வர்ற மாதிரி இருக்கு. அவரு பெருசா பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கா ப்ரோ அப்படின்னா நம்மளுக்கு இல்லை. ஆல்ரெடி உள்ள இருக்கவங்களே பெருசா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். விஜய் பார்வதிலாம் பக்காவா பண்ணுவாங்க, கமருதீன்லாம் பக்காவா பண்ணுவாங்க அப்படிலாம் எதிர்பார்த்து பண்ணல. ஆனா நம்ம யார பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் சம்பவம் பண்ணாம திவாகர்லாம் என்னடா பண்ண போறான் அப்படின்னு நினைச்சா அவரு கூட ஏதோ உள்ள பண்ணிட்டு இருக்கு. கனவுநாத், எப்சி இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறதும் பண்றது இல்லை. ஓகே, அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து நம்ம திவ்யா கணேஷ். அவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டர் தான். திவ்யா கணேஷ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் போறதா சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ஃபேமிலி கப்புள் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிற தகவல் தான். கம்பல்சரி அவங்க உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க ப்ரோ. அவங்க வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஃபேமிலி கப்புள் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும். பிரஜன் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபேமிலியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க வந்து வெளியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உள்ள வந்து அவங்க பேராவே வெளியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அப்படியே பேராவே உள்ள போனாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட்டிங் எல்லாம் அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல ப்ரோ. எப்படின்னா ஒரு ரியல் லைஃப்ல கப்பலா இருக்கிறவங்க ஒரு பேரா இருக்கிறவங்க உள்ள போயிட்டு பெரிய அடித்தடி சம்பவம் எல்லாமே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் உள்ள போயிட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் ட்விஸ்ட் பண்ணி அவங்களுடைய முகத்துறையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலை மாதிரி கிரியேட் பண்ணி 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் இருந்துட்டு இவங்க வந்து உமன்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி புஷ் பண்ணி விடுறது, அவங்க வந்து ஜென்னெல்லாம் நீ இப்படி பண்ற அப்படி பண்ற புஷ் பண்ணி விடுறது, எல்லாத்துக்குள்ள ஒரு ஃபைட்டிங் மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஷோ கொண்டுட்டு போனாங்கன்னா பக்காவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான். திவ்யா கணேசன், அமிதா அமிதா அவங்க வந்து சீரியல் ஆக்டர். திவ்யா கணேசன் இவங்க வந்து பிரஜன் சாண்ட்ரா, இந்த 4 பேரும் உள்ள என்ட்ரி. வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஷோ வேற லெவல்ல அடுத்த கட்டத்துக்கு போற நகர்வுகளை போன சீசன் எல்லாம் பார்த்துருப்போம். போன சீசன் மாதிரியா இந்த சீசன் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா BB9 பொறுத்தளவுக்கு சொல்லிடுங்க மக்களே, கமெண்ட் பண்ணுங்க. அப்படிதான் இருக்கு. அதனால ஷோ பார்க்கலாமா வேண்டாமா சி அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு முடிவு பண்ணி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போனாலும் பார்க்க முடியல. அப்படிதான் இருக்கு. அதனால இனி வரும் காலங்கள்ல ஸோ அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு கொண்டுட்டு போனா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். சப்போஸ் அப்படி எதிர்பார்க்கிற எதுவும் நிகழ்வுகள் நடக்கலைன்னா ஸோ வந்து இப்பவும் சேதுபதி சாரே சொன்ன மாதிரி சேனலை அப்படி மாத்துங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான்
இப்ப வரைக்கும் பிபி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி லைக் போடுங்க. நீங்க பண்ற கமெண்ட்ல தான் வந்து யார எப்படி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப மக்கள் பார்வையில் விஜய் பார்வதி எப்படி? மக்கள் பார்வையில் திவாகர் எப்படி? இப்படிலாம் தெரிஞ்சதுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் கிரியேட் பண்ண வசதியா இருக்கும் மக்களே. உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த லைவ் அப்டேட் வீடியோக்கள் உங்களுக்கு சேனல் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.